எனது அன்பு குழந்தைகளே, நீங்கள் செய்யும் எந்த செயலிலும் உன் அப்பன் கருப்பனை நீங்கள் நினைத்து கொண்டு எந்த செயல் செய்தாலும் பரிபூரணமாக நீங்கள் சரணாகதி அடைந்து நீங்கள் வாழ்வீர்களானால், நீங்கள் செய்யும் செயல்களின் விளைவுகளில் உங்களுக்கு ஒருபொழுதும் கவலையோ கலக்கமோ துன்பமோ ஏதும் ஏற்படாமல் உன் அப்பனாகிய கருப்பன் நான் பார்த்து கொள்வேன். மறந்து விடாதீர்கள். ஏனென்றால் சரணாகதி என்பது மிக உச்சமாக நான் உங்கள் மீது வைத்திருக்கும் அன்பும் நீங்கள் என் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையும் உண்டாகும். என்று நீங்கள் என் மீது சரணாகதி அடைகிறீர்களோ அன்றே இருந்தே நீங்கள் காக்கப்பட்டு விட்டீர்கள் என்று நீங்கள் அனுபவிக்கும் போது அதன் உண்மை உங்களுக்கு புரியும். ஒரு அன்பு குழந்தை என்னிடத்தில் பரிபூரணமாக சரணடைந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது கடந்த வாரம் அவருக்கு வேண்டிய ஒருவரை விஷஜந்து கடித்து விட்டது. மருத்துவர் அவர் பிழைப்பது அரிது என்று கைவிரித்து விட்டார்கள். இருந்தாலும் என் அப்பன் கருப்பன் காத்தருள்வார் என்று பரிபூரணமாக என் மீது நம்பி முழு சரணாகதி அடைந்து வேண்டிக் கொண்டிருந்தார். என் மீது என் மகள் வைத்திருந்த நம்பிக்கையை நான் வீண் போக விடுவேனா? அவருக்காக அந்த குழந்தையை காத்தருளி விட்டோம். அந்த குழந்தையும் உயிர் பிழைத்து அவர் குடும்பத்தோடு மகிழ்ச்சியோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். இந்த நிகழ்வை கண்டு என் மகள் என் மீது அன்பு கொண்டு எவ்வாறு நன்றி செலுத்துவது தெரியவில்லை என்று திணறி போய்விட்டார். இதுதான் என் குழந்தைக்கு நான் செய்யும் அன்பு, பேரன்பு, சரணாகதியின் உச்சம். அன்பு குழந்தைகளே, என்று நீங்கள் உன் அப்பனாகிய கருப்பனிடத்தில் நீங்கள் சரணாகதி அடைகிறீர்களோ அன்றிலிருந்து நீங்கள் காக்கப்படுவீர்கள் என்பது இது சத்தியம். ஏனென்றால் இது கருப்பரின் வாக்கு, சத்திய வாக்கு. உலகத்தில் எங்கெங்கோ ஏதேதோ பகுதிகளில் அழிவுகள் நடைபெற்று கொண்டிருப்பதை நீங்கள் கண்ணால் பார்த்தும் காதால் அவற்றை வார்த்தைகளால் கேட்டும் சாதாரணமாக நீங்கள் இருந்து விடாதீர்கள். அவர்களுக்கு ஏற்பட்டது போல் நமக்கு ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக விழிப்புடனும் முன்னெச்சரிக்கையினுடன் உன் அப்பனாகிய கருப்பரிடத்தில் நீங்கள் சரணடைந்து வாழ்ந்து விட்டீர்கள் என்றால் நீங்கள் என்றும் காக்கப்படுவீர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். என் அன்பு குழந்தைகளே, உங்களை தூற்றுபவர்களையும் வெறுப்பவர்களையும் கண்டு நீங்கள் கவலைப்படாதீர்கள். உனக்காக நான் இருக்கிறேன், உன் அப்பன் கருப்பன் இருக்கிறான் என்பதை மறந்து விடாதீர்கள். உன் வாழ்க்கையில் உன் ஆற்றலை நீங்கள் இழப்பதற்காக பிறக்கவில்லை. உண்மையான ஆற்றலை அறிந்து அந்த ஆற்றலை பெற்று அந்த ஆற்றலோடு நீங்கள் கலந்து விடுவதற்காக பிறந்திருக்கிறீர்கள் என்று மறந்து விடுவாதீர்கள். அந்த ஆற்றல் உன் அப்பன் கருப்பனாகிய நான் உன்னோடு இருக்கும் வரையில் உமக்கு நான் தந்தருளுவேன் என்பதை நீங்கள் நினைத்து சரணாகதியோடு நீங்கள் என்று வாழ்கிறீர்களோ அன்றையிலிருந்து நீங்கள் காக்கப்படுவீர்கள் என்பது இது சத்தியம், சத்தியம், சத்தியம். வெப்பம் அதிகமாக இருக்கும் கால சூழ்நிலைகளாக இருக்கிறது. இவற்றில் நம்மை மட்டும் பாதுகாத்து கொண்டால் போதும் என்று நினைத்து விடாதீர்கள். நம்மை போன்று எத்தனையோ உயிர்கள் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு குடிப்பதற்கு நீராகவது வைத்து பழகுங்கள். அந்த செயல் உங்களை இந்த வெப்பத்தில் இருந்து பாதுகாக்கும் என்பதையும் நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். வனங்களை அழித்து வன உயிரினங்களை விரட்டிவிட்டு நீங்கள் பணம் சம்பாதிக்கிறீர்கள் என்றால் அந்த பணம் உங்கள் உயிரை எப்பொழுதும் காத்து நிற்குமா? சிந்தித்து பாருங்கள். அனைத்து உயிரும் தம்முயிர் போல் என்று எண்ணி நீங்கள் என்று வாழ்கிறீர்களோ அந்த வாழ்க்கையே உங்களுக்கு
பேராற்றலை தருவதற்கு தயாராக இருக்கும் என்பதை நீங்கள் நினைவு வைத்து வாழுங்கள். நீ தேவையில்லை, தூக்கி போட்டுட்டா கருப்பன் பேர சொல்லி நீ துள்ளியாடுட்டா. உன் அப்பன் கருப்பனை நீங்கள் உருவத்தில் தேடாதீர்கள். உனக்குள் ஆற்றலாக இருக்கின்றோம். உன் தாய் தந்தை உன் முன்னோர்களின் ஆற்றலாகவும் நான் இருக்கின்றோம். ஆகவே என் அன்பு குழந்தைகளே, உங்களுக்குள் இருக்கும் ஆற்றலாகிய உன் அப்பன் கருப்பனை நீங்கள் நினைத்து சரணடைந்து நீங்கள் வாழும் பொழுது நீங்கள் காக்கப்படுவீர்கள் என்பதை நினைத்து வாழுங்கள். உங்கள் அருகினில் யாரேனும் பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறார்கள் என்றால் அவர்களின் பாதிப்புகளை நீங்கள் போக்க முடியவில்லை என்றாலும் பரவாயில்லை. அவர்களுக்கு நல்ல வார்த்தைகளையாவது கூறுங்கள். அவர்களுக்கு தெம்பும் தைரியமும் அது கிடைக்கும். ஆனால் அது போன்ற நபர்களுக்கு நல்ல வார்த்தைகளை கூறுவதற்கு இன்று ஆட்கள் குறைந்து கொண்டு போயிருக்கிறார்கள் என்பதை யாமும் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம். என் அன்பு குழந்தைகளே, நீங்கள் கூறும் நல் வார்த்தையில் ஒருவர் வாழ்க்கை அற்புதமாகிறதென்றால் அதற்கான பலன் முழுமையும் உங்களை சேரும். அதற்கான ஆற்றலை யாமே உங்களுக்கு தந்தருளுவோம் என்பதை மறந்து விடாதீர்கள். உங்களுக்கு என்ன வேண்டும், என்ன கஷ்டங்கள் இருக்கின்றன, அவற்றை எம்மிடத்தில் தெரிவியுங்கள். உங்களுக்காக அவற்றை நிவர்த்தி செய்வதற்காக யாம் காத்து கொண்டிருக்கின்றோம். ஏனென்றால் என் குழந்தைகளை நான் கண்ணீர் வடிக்க நான் பார்க்க மாட்டேன். உன் தகப்பனாகிய நான் உன்னோடு நான் இருந்து உங்களை அரவணைத்து வாழ வைப்பதே எனக்கு மகிழ்ச்சி.